ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா விஸ் பங்களாதேஷ் மேட்சை தான் பார்க்க போகிறோம். அதோட கெட் அண்ட் ப்ளே வென்யூ ஸ்டேட்டஸை பார்த்துருவோம். ஓகேவா கைஸ், இந்த வென்யூ எங்கே இருக்குன்னா துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம். பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பிளாட் ஒயிட் இஸ் ப்ரௌன் சூட்டபிள் ஃபார் குட் ஃபார் ஸ்கோரிங் அண்டர் லைட் த பால் ஸ்விங் ப்ளஸ் கிட் அஸ் வெல். ஓகேவா கைஸ், இந்த கிரவுண்ட் எப்படின்னா ஃபாஸ்ட் அண்ட் சீமர்ஸுக்கு நல்லா உதவும். நடு ஓவரில் கொஞ்சம் என்னென்னா ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் கிடைக்கும். செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க. ஓகேவா கைஸ், வாங்க கெட் பார்த்துருவோம். மறந்துட்டு கைஸ், பவுலிங் பிச் அண்ட் ஸ்கோர் ஆவரேஜாக 200 தான் வைக்க முடியும். ஸோ பவுலிங் எடுக்கிற கேப்டனை வின்னாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை டார்கெட் பண்ணி டீம் எடுங்க. ஓகேவா கைஸ். ஓகே, ரோஹித் சர்மா 56 ஆவரேஜ், 786, 3 100, 3 50. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 50 ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸ் 61 ஆவரேஜ், வெனியூ பார்த்தீங்கன்னா 106 ஆவரேஜ். ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் நம்ம போத் இன்னிங்ஸ்லாம் எடுத்துக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ரோஹித் சர்மா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சுமன் கில் செகண்ட் இன்னிங்ஸில் 121, 53, வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் விளாட போகிறோம். ஸோ சுமன் கில் எடுத்துக்கோங்க, குட் ஆப்ஷன். செகண்ட் இன்னிங்ஸ்னால் கேப்டன் கொடுங்க. ஓகேவா கைஸ். விராட் கோலி 76 ஆவரேஜ், 5 100, 3 50. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 52 ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸ் 109 ஆவரேஜ், வெனியூவில் ஃபஸ்ட் டைம் தான் விளாட போகிறோம். ஸோ விராட் கோலி நீங்கள் பூத் இன்னிங்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அது செகண்ட் இன்னிங்ஸ்னால் கேப்டனுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் விராட் கோலி. ஸோ விராட் கோலியும் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா கைஸ். அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் 4 மேட்ச்சுக்கு 128, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 24, செகண்ட் இன்னிங்ஸ் 82, கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் விளாட போகிறாரு. ஸ்ரேயஸ் ஐயரை அச பிளேயராக ட்ரை பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸ்னால் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. வைஸ் கேப்டனுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் இன்னிங்ஸ்னால் இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் அச பிளேயராக ட்ரை பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, கேஎல் ராகுல் 45 ஆவரேஜ், 6 மேட்ச்சுக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 77, 73, செகண்ட் இன்னிங்ஸு 14, 19, 34. ஸோ கேஎல் ராகுலை நல்லா கேட்டுக்கோங்க. பூத் இன்னிங்ஸ்லாம் வைக்கலாம். வெனியூவில் 60 ரன்னு ஒரு மேட்ச்சுக்கு, செகண்ட் இன்னிங்ஸில் 60. என்னை பொறுத்தவரை கேஎல் ராகுலை செகண்ட் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். குட் ஆப்ஷன் தான். ஓகேவா கைஸ். பூத் இன்னிங்ஸில் எடுக்கலாம். ஹார்திக் பாண்டியா 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட், 0 ரன்னு. இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸுக்கு ஒரு மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டு, வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் 0 விக்கெட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா ஹார்திக் பாண்டியா செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் பவுலிங் செகண்ட்னா மட்டும். பவுலிங் செகண்ட் போடுறாங்கன்னா ஹார்திக் பாண்டியா ட்ரை பண்ணுங்கள். எப்படியோ ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா கைஸ். அதேமாதிரி ரவீந்திர ஜடேஜா 13 மேட்ச்சுக்கு 14 விக்கெட்டு, 108 ரன்னு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 11 விக்கெட்டு, 10 மேட்ச்சுக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டு, 3 மேட்ச்சுக்கு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டு. ஸோ இந்த டீமோடையும் வெனியூலையும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட்டு ரவீந்திர ஜடேஜாவை பவுலிங் ஃபஸ்ட்டுனா வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. குட் ஆப்ஷன்ஸ். பவுலிங் செகண்ட்னா அச பிளேயராகவும் எடுக்கலாம், இல்லைனா கட் பண்ணுறாங்கனாலும் கட் பண்ணலாம். ஆனால் பவுலிங் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் கைஸ். அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் 8 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டுன்னு. இந்த டீமோட பார்த்தீங்கன்னா 137 ரன்னு. செகண்ட் இன்னிங்ஸ் 56, 42. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. ஸோ இவர் பவுலிங் ஃபஸ்ட்டு போட்டு பேட்டிங் செகண்ட் பண்ணால் ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டு. அப்படி நீங்கள் பூத் இன்னிங்ஸில் வச்சுக்கலாம். பூத் இன்னிங்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா பவுலிங் மட்டும் கொஞ்சம் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் செகண்டு, பவுலிங் ஃபஸ்ட்டு போட்டாங்க. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து வச்சுக்கோங்க கைஸ். குட் ஆப்ஷன். என்னை பொறுத்தவரை நல்ல பிளேயர் தான். அதுக்கப்புறம் இந்த டீமோட நல்லா விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அர்ஷ்தீப் சிங் ஃபஸ்ட் டைம் தான் இந்த டீமோட விளாட போகிறாரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா எந்த பர்ஃபார்மன்ஸும் இல்லை. ஸோ இந்த டீமோட எந்த பர்ஃபார்மன்ஸும் இல்லை. ஆல்மோஸ்ட்டும் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். ட்ரை பண்ணி பாருங்கள். குட் ஆப்ஷன். ஓகே கைஸ். குல்தீப் யாதவ் 4 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் 1 மேட்ச்சுக்கு 1 விக்கெட். வெனியூவில் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்சுக்கு 10 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 5 மேட்ச்சுக்கு 8 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸில் 1 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் நடு ஓவரில் நல்லா விக்கெட் வரும். ஸோ அந்த இதில் பார்த்தோம்னா குல்தீப் யாதவுக்கு ஏதாட்டும் ஒரு 1-2 விக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் குல்தீப் யாதவ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பவுலிங்னா. அதுக்கப்புறம் முகமது ஷமி 4 மேட்ச்சுக்கு 9 விக்கெட்டு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 2 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் முகமது ஷமியை இன்றைக்கி கேப்டனாக கொடுங்க. கண்டிப்பாக பூத் இன்னிங்ஸ்லையும் கேப்டனாக கொடுங்க. பெஸ்ட் ஆப்ஷன் முகமது ஷமி. கண்டிப்பாக பூத் இன்னிங்ஸ்லையும் கேப்டனாக கொடுங்க. ஓகேவா கைஸ். வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக எடுங்க. அதுவும் பவுலிங் ஃபஸ்ட்டுனா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் ஃபஸ்ட்னா. ஓகே கைஸ். அடுத்தது நம்ம பங்களாதேஷ் மேட்ச் பார்ப்போம்.
சௌமியா சர்க்கார் 32 ஆவரேஜ் 7 மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் வேறு எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 54, 0, 33, செகண்ட் இன்னிங்ஸில் 29, 34, 40, 33. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு 33 ரன்னு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இவரை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம், பெஸ்ட் ஆப்ஷன் தான். செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அஸ் அ பிளேயரை வச்சு பாருங்கள், அப்படி இல்லைனா கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷன் தான், ஸோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தன்சீத் காசன் பேட்டிங் பாஸ்ட்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இந்த டீமோட 2 மேட்ச்சுக்கு 64, பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 51. வெனியூவில் ஃபஸ்ட் டைம் தான் ஆர்டரு. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டுன்னா தன்சீத் காசனை வச்சுக்கோங்க. அதேமாதிரி நஜ்மல் கோசன் சாண்டோ 4 மேட்ச்சுக்கு 36, வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு 7 ரன்னு. ஸோ ஃபார்ம் ஃபோரிங் தான். ஸோ இந்த டீமோடையும் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கார். ஸோ இவரை டேரெக்டாக கட் பண்ணிக்கோங்க, வேண்டாம். ஏன்னா பிச்சு பவுலிங் பிச் தான் ஆல்மோஸ்ட்டு. பேட்டிங் பிச்சுனால் ஒரு ட்ரை பண்ணலாம், பட் பவுலிங் பிச் வேண்டாம் கைஸ். அதுமாரி மிராஸ் வந்து 7 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டு 231. இதை பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 100 தான். ஸோ இவர் வந்து பூத் இன்னிங்ஸில் எடுத்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வந்து எப்படினாலும் ஒரு சூட்டபிள் தான். ஸோ பூத் இன்னிங்ஸ்லும் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள், மிராஸ் இம்பார்ட்டன்ட் கைஸ். அதுக்கப்புறம் ரஹீம் 32 ஆவரேஜ் 26 மேட்ச்சுக்கு 203 ரன்னு. பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100, 3, 50 கொடுத்துருக்காப்புல. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 31 ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸ் 34 ஆவரேஜ். வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 144. ஸோ பூத் இன்னிங்ஸ்லேயும் அவர் எடுத்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்கன்னா வேண்டாம், பட் பூத் இன்னிங்ஸ்லேயும் எடுத்துக்கோங்க, குட் பிளேயர் தான். அதேமாதிரி முகமதுல்லா பார்த்தீங்கன்னா 18 மேட்ச்சுக்கு 37 ஆவரேஜ், 350, 3 விக்கெட்டு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 51 ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸ் 13 ஆவரேஜ். அதுமாதிரி விக்கெட்டு 5 மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் தான் போட்டிருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 9. அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச்சில் 9 இன்னிங்ஸுக்கு 2 விக்கெட் தான். வெனியூவில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட்டு. ஃபஸ்ட் இன்னிங்ஸு 1, 25, 4. ஸோ ரன்னும் ரொம்ப பூரிங்காக தான் இருக்குது வெனியூலையும். டீமோட 51 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட்னா அவரை டேரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாக்கர் அலி ஃபார்ம் நல்லா இருக்குது. ஸோ டீமோட ஃபஸ்ட் டைம் தான் விளாட போகிறாரு. ட்ரை பண்ணிங்கன்னா 10 டீமுக்கு ஒரு 4 டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாக்கர் அலி குட் பிளேயர் தான், ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிடில் ஆர்டர் தான் வருவார். அதுக்கப்புறம் நசீம் அகமது 3 மேட்ச்சுக்கு 0 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச்சுக்கு 0 விக்கெட்டு. ஸோ வெனியூவில் ஃபஸ்ட் டைம் தான். ஃபார்ம் நல்லா இருந்தாலும் ஸோ இந்த டீமோட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஸோ வேண்டாம், டேரெக்டாக கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சாகிப் வந்து ஒரு மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டு. ஸோ நல்லா சீம் போடுவார். இந்த பவுலர் நல்லா பாஸ்ட்டும் சூப்பராக போடுவார். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்தியாவோட நல்ல பவுலர்ஸ் தான் இவர், இந்தியாவுக்கு கரெக்டாக போடுவார். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், குட் பவுலர் தான். செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காப்புல. வெனியூவில் ஃபஸ்ட் டைம் தான் மோத போகிறாரு. ஸோ டீமோட நல்லா லான்ட்ருக்காரு, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டஸ்கின் அகமது 7 மேட்ச்சுக்கு 14 விக்கெட்டு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்சுக்கு 12 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸில் 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டு. அதுக்கப்புறம் வெனியூவில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ டஸ்கின் அகமதை பவுலிங் ஃபஸ்ட்டு போட்டார்னா கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். பவுலிங் செகண்டுனா அஸ் பிளேயராக வச்சுக்கோங்க. பவுலிங் ஃபஸ்ட்டுனா கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் முஸ்தபிசூர் ரஹ்மான் 12 மேட்ச்சுக்கு 25 விக்கெட்டு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 5 மேட்ச்சுக்கு 14 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸ் 7 மேட்ச்சுக்கு 11 விக்கெட்டு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸ் 3 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டு. ஸோ ஃபார்மும் நல்லா தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் குட் பிளேயர் தான். ஸோ இந்தியாவோட இவர் தான் கொஞ்சம் நல்லா விக்கெட் எடுப்பார். ஸோ இவரை வந்து நம்ம பூத் இன்னிங்ஸ்லேயும் எடுத்துக்கலாம். பவுலிங் ஃபஸ்ட்டுனா கேப்டனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இவரையும் சமியும் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், குட் ஆப்ஷன். பேட்டிங் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். விராட் கோலி, ரோஹித் சர்மா, கில்லு 3 பேருமே பேட்டிங்கில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஆனால் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ரஹ்மான், அதுக்கப்புறம் டஸ்கின் அகமது, அதுக்கப்புறம் சமி. ஸோ 3 பேருமே பெஸ்ட் ஆப்ஷன் தான். அப்படி பவுலிங் ஃபஸ்ட்டு இந்தியா போடுதுன்னா வருண் சக்கரவர்த்தியும் ஜடேஜாவும் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க, குட் ஆப்ஷன். ஸோ கேப்டனுன்னா சமியை கொடுங்க பவுலிங் ஃபஸ்ட்னா. அதேமாரி பங்களாதேஷ் பவுலிங் ஃபஸ்ட்னா ரஹ்மானையும் டஸ்கின் அகமதையும் ட்ரை பண்ணிக்கோங்க, குட் ஆப்ஷன். ஓகேவா கைஸ்? டாஸ் போடும்போது டீமை அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம டீமை பார்த்துருவோம்.